எல்லாத்தையும் இழந்துட்டேன். பணம் கடன் ஆயிருச்சு. உயிரா இருக்கிற அசோக் இழந்துட்டேன். யாருமே இல்லை. ஒரு நாள் மாதிரி சுத்தி என்னடா இவ்வளவு பேர் இருந்தாங்க, ஒருத்தன் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம். நண்பர்கள் இல்லை, அவ்வளவு நண்பர்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாம் இருப்பாங்க கடைசி வரைக்கும் நினைச்ச நண்பர்கள் இல்லை. நம்ம விழுந்தோம்னா நம்ம தான் கை ஊண்டி எந்திரிக்கணும். நம்ம யாரும் இங்கே தூக்கி விட மாட்டோம். எனக்கு எதுவுமே தெரியாது. சினிமா மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. எனக்கு கணக்கு வழக்கு இவங்களுக்கு இவ்வளவு கொடுத்துருக்காங்க, இவங்களுக்கு இவ்வளவு கொடுத்து இவ்வளவு பேர் கடன் கொடுக்கணும், இவ்வளவு கூடி இருக்கு. அப்படியே உட்கார்ந்தேன். சரி நம்ம நம்பி கொடுத்தவங்க திருப்பி கொடுக்கணும், ஓடணும். அதுதான் ஒன்று. நம்ம எந்திரிக்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அப்படின்ற இவங்க வருவாங்களா, அவங்க வருவாங்களா, இவங்க தூக்குவாங்களா நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம தான் இருக்கணும். அது ஒரு வருஷம் கஷ்டப்பட்டேன். ஒரு மைண்ட் ரீதியாகவும் இதாகவும் கஷ்டப்பட்டேன். அதுல இருந்து வெளியில வந்து அது வெளியில சொல்ல முடியாது. நம்ம என்ன நிறைய வந்திருக்கும். இப்ப சொல்றதே அவங்களுக்கு தூக்கம் கொடுக்கணும்ன்ற ஒரு விஷயம் தான். ஸோ அப்போ வந்து நான் எந்திரிக்க நிறைய போறானே, என்னடா நம்ம இவங்கெல்லாம் நம்ம நண்பர்கள் கடைசி வரைக்கும் இருக்கவங்கலாம் இருப்பாங்கன்னு நினைச்சோம். அவங்கெல்லாம் போறாங்களேன்னு ஒரு வருத்தம் இருந்தது. கண் கலங்குன எல்லாமே அப்புறம் சரி இனி எந்திரிக்கணும். நம்ம விழுந்துட்டோம், நம்ம தான் எந்திரிக்கணும். இவங்க வருவாங்க அவங்க வருவாங்கலாம் நினைக்கவே கூடாது. நம்மளை தான் காப்பாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் எந்திரிச்சு எல்லாத்தையும் முடித்தேன். அப்போல்லாம் எனக்கு தெரியும், எல்லாருமே தெரிஞ்சு நம்ம தெரியும் இந்த படம் தப்பாக இருக்குன்னு தெரிஞ்சு வேற வழி இல்லாமல் படம் பண்ணேன் நான். இந்த காலகட்டமும் உண்டு. ஆனால் அது முழு மனசோட தான் எனக்கு வேற வழி இல்லை. என்ன பண்ணுறது, நம்ம வந்து பண்ணி ஆகணும், கடன் அடைக்கணும், அந்த சூழல் வரணும். நம்ம இந்த சினிமா எடுக்கவில்லையே, நம்ம வேற ஒரு படம் தான் பண்ண வந்தோம். எல்லாரும் ஒவ்வொரு படத்துக்கு அப்படிதான் கொடுக்கும்போது எல்லாருமே கேட்குற கேள்வி எப்போ சார் படம் பண்ணுவீங்க, எப்போ சார் படம் அதையே கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து நான் அதுல இருந்து வெளியில வந்தால் தான் நான் டைரக்ஷனும் போக முடியும். இல்லை போக முடியாது. பல பிரச்சனைகள் வரும்போது என்னடா தனியாக காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். நம்ம உதவி பண்ணிட்டு அதை எதிர்பார்க்காம, என்னைக்கு உதவியை நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. எந்த இதுக்கும் நான் அப்படி பார்த்தது இல்லை இது வரைக்கும். நான் அதை எதிர்பார்க்காம சினிமாவில் நீங்கள் அதை அனுபவப்பட்டிருக்கீங்களா? நம்ம பண்ணுமே அன்னைக்கு நம்மளுக்குன்னு ஒரு விஷயம் வரும்போது யாரும் வரமாட்டாங்களே. இப்போ வரைக்கும் யாரும் வரல. அதை நான் எதிர்பார்க்கல. இப்போ வரைக்கும் யாரும் வரல. இல்லை யாரும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. எதிர்பார்ப்பு இருக்கு சார். எனக்கு எதிர்பார்ப்புலாம் இல்லை சார். யாரும் வரமாட்டாங்க. இங்கே மட்டும் இல்லை, எந்த விஷயத்தையும் நம்ம விழுந்தோம்னா நம்ம தான் கை ஊண்டி எந்திரிக்கணும். நம்ம யாரும் இங்கே தூக்கி விட மாட்டோம்.